Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிரதமர் மோடி பர்மிஷன் கொடுத்தா நான் தற்கொலைப்படையா கூட மாற தயார் என கர்நாடகாவிலிருந்து ஒரு குரல். நான் போய் பஹல்காம் தாக்குதலுக்கு மூளையா செயல்பட்ட அந்த ஹஃபீஸ் சையத் முடிக்கிறேன்னு ஒரு பஞ்சாபிலிருந்து ஒரு குரல். இந்த காகித புலிகளின் உருமலை ஏன் கண்டுகொள்ளாமல் இருக்கணும்? இந்த செய்தியில் பார்க்கலாம். பஹல்காமில் அப்பாவி மக்கள் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டதிலிருந்தே இந்தியர்களுக்கு பாகிஸ்தான் மீதான வெறி ஏறிக்கிட்டே போகுது. இதுல என்ன விடுங்க, நான் போய் எல்லையில சண்டை போடுறேன், அவங்கள ஒரு கை பார்க்கிறேன் என ஏராளமானவர்கள் சமூக வலைதளங்களிலேயும் பத்திரிகை பேட்டிகளிலும் காகித புலிகளாக உருமுவதை காண முடிகிறது. அத்தகைய ஒரு உருமல் கர்நாடகாவிலிருந்து ஒலித்திருக்கிறது. காங்கிரஸை சேர்ந்த வீட்டு வசதித்துறை அமைச்சர் சமீர் அகமது கான் என்பவர்தான் அந்த உருமலுக்கு சொந்தக்காரர். பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் அனுமதித்தால் நான் தற்கொலைப்படையாக மாறிக்கூட பாகிஸ்தானுக்கு சென்று எதிரிகளை அழிக்க தயார், எனக்கு ஆயுதத்தை கொடுங்க, அதை என் முதுகுல கட்டிக்கிட்டு பாகிஸ்தானுக்கு போறேன், ஏதோ விளையாட்டுக்கு சொல்லல, நிஜமாத்தான் சொல்றேன் என கூறியிருக்கிறார். இதற்கு ஏன் அமித்ஷாவிடம் அனுமதி வாங்கணும்? ராகுல் காந்தியிடம் அனுமதி வாங்கி அவரையும் கூட்டிக் கொண்டு செல்லலாமே என நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர். அதேபோல் இன்னொரு கேங்ஸ்டர் ஒருவனும் ஹஃபீஸ் சையதின் கதையை முடிக்கப் போவதாக கொக்கரித்து வருகிறார். அது லாரன்ஸ் பிஷ்னோய் கேங். அந்த கேங்கும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் கதையை முடிக்க கங்கணம் கட்டி அலைகிறதா. ஹஃபீஸ் சையத் என்ற ஒருத்தனை கொன்னா 1,00,000 பாகிஸ்தானியர்களை கொன்றதற்கு சமம் என சமூக வலைதளத்தில் சூளுரைத்துள்ளது அந்த கேங். பஹல்காம் தாக்குதலில் தவறே செய்யாத அப்பாவி மக்களை அநியாயமா கொன்னுட்டான், அவனை நாங்க விடமாட்டோம், அதுக்காக நாங்க சீக்கிரம் அவனை பழி தீர்க்க போறோம், இந்த நீதிக்கான போர்ல நாங்க சாகவும் தயார் எனவும் கூறியிருக்கிறதா. பஞ்சாபின் சித்து முஸ்வாலாவை கொன்ற வழக்கில் தேடப்படுவது இந்த கேங்கு தான். இதில் சுமார் 700க்கும் மேற்பட்ட துப்பாக்கி ஏந்திய ரவுடிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இத்தகையவர்களை இந்தியா என்கரேஜ் செய்யாததற்கு காரணம் ஒன்றுதான். ஏனெனில் இது இந்தியா, பாகிஸ்தான் அல்ல. தீவிரவாதிகள், கிளர்ச்சியாளர்கள், பயங்கரவாதிகள், ரவுடிகளை வளர்த்துவிட்ட பக்கத்து தேசமான பாகிஸ்தான் தற்போது என்ன கதி ஆகிக் கொண்டிருக்கிறது என்பது கண்முன்னே தெரிகிறது. இருப்பினும் சமூக வலைதளங்களிலும் பொது வெளியிலும் இது போன்று செக்கில் ஆற்றின தரமான உருட்டை உருட்டும் வாய்ச்சொல் வீரர்களை கண்டால் வெறும் 250 ரூபாய்க்கு அப்ளிகேஷன் செலவு செய்து இந்திய இராணுவத்தின் அக்னிவீர், அக்னிபாத் திட்டத்தில் சேர்த்து விடுங்கள், நாட்டுக்கு ஒரு நிஜ வீரராவது கிடைப்பார். மேலும் விவரங்களுக்கு joinindianarmy.nic.in. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.